மத்திய அரசோடு இணக்கமா இல்லாதனால மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த திட்டமும் திமுக ஆட்சியில வரல. திமுக ஆட்சியுடைய ஒரு தோல்வி என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுல நிறைய உதாரணங்களை, இந்தியா முழுமைக்கும் நிறைய உதாரணங்களை அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க நம்ம டப்பா இன்ஜின் சர்க்கார் சொல்லுவதற்கான நிறைய செய்திகளை நாம் ஏற்கனவே விவாத அரங்கங்களை பதிவு செய்ததற்கு பின்பும் அந்த இரட்டை சர்க்கார் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இவர்கள் ஏன் நகர்கிறார்கள் என்பதே புரியல. ஒண்ணுமே வேண்டாம். பட்னாவிஸ் முதல்வரான உடனே மராட்டியத்திற்கு உறுதி செய்யப்பட்டிருந்த 3 முக்கியமான பெரிய தொழிற்சாலைகள், ஏர்லைன்ஸ், டாட்டாவோட ஏர்லைன்ஸ், நம்ம செமிகண்டக்டர் ஆலைகள், 3 ஆலைகள் குஜராத்திற்கு மாற்றப்பட்டது, வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டது. 2 இடத்துலயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற பீகாருடைய வளர்ச்சியும், டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற உத்தரப்பிரதேசம், நீங்க மத்திய பிரதேசத்துக்கு எல்லா மாநிலங்களையும் நீங்க வரிசைப்படுத்தி எடுத்து பார்த்தால் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே மதவாத கருத்துக்களை மட்டும்தான் கொடுத்திருக்கிறதே தவிர இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சியை எட்டக்கூடிய இடத்தில் எந்த மாநிலமும் இல்லை. இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரும் சொல்லி ஏமாற்று பார்க்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்னன்னு எனக்கு அதுல புரியாத புதிர் என்னன்னா, வேறுபட்ட ஆட்சிகள் இருந்தாலும் இது ஒன்றியம், பல மாநிலங்கள், பல இனக்குழுக்கள் இணைந்திருக்கிற இந்த நாட்டில் மாநில உரிமையும் மத்தியில் கூட்டாட்சியும் என்கிற தத்துவத்தோடு இதுவரை நடந்து வந்திருக்கிற அரசாங்கங்கள், கட்சி எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் இந்திய அரசாங்கத்திற்குள் தான் வருகிறது. கொள்கை ரீதியான வேறுபாடுகளை சொல்லுவது என்பது வேறு, அரசியல் நிலையில் இருந்து ஒரு அரசாங்கம் பார்ப்பது என்பது வேறு. அகலமான பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை மத்திய அரசாங்கத்திற்கு. தமிழகத்திலே இருக்கிற இந்த 8 கோடி மக்களும் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய 144 கோடி மக்கள் தொகையில் ஒரு அங்கம் என்பதை உணராத ஒரு அரசாங்கம் இருப்பதை இவர்கள் கையில் வைத்துக் கொண்டு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது தோல்வி அடைந்ததை தவிர வெற்றி அடைந்தது இல்லை. இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளை கேட்ட உடனே அடுத்த வார்த்தை 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வரலையாது. இந்தியா முழுமைக்கும் மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய கடைசி காலத்தில் வந்தது அந்த 11 மருத்துவமனைகளுக்கான அனுமதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த மருத்துவமனை என்று கணக்கில் கொள்ளாமல் 11 மருத்துவமனைகளையும் 5000 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய, திமுக அரசாங்கத்தினுடைய செலவிலே 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பினாரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெர்சஸ் திமுகவா தான் களம் இருந்தது. இந்த முறை திட்டமிட்டு ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெர்சஸ் என்டிஏ வெர்சஸ் திமுக அப்படின்னு மாத்துறாங்க. இது காரணம் என்னன்னா, அதிமுக அவங்களுடைய ஆட்சி சிறப்பா இருந்தது, என்டிஏவை முன்வைத்து உங்களுடைய இயலாமையை நீங்க மறைக்க முற்படுறீங்க அப்படின்றாரு. அதாவது நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்திற்கு ஆதரவு தந்தவர்கள், 3 வேளாண் சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரவு தந்திருந்தால், உதயமின் திட்டத்திற்கு ஆதரவு தந்திருந்தால், இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தான் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வலியுறுத்துகிற பொழுது ஆம் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இருந்தால், FCRA திட்டம் வருகிறது, கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகிற பணங்களை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி அந்த சமூக மருத்துவ கட்டமைப்பையே சிதைக்கிற முயற்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்து ஊதி இருந்தால், இந்தி திணிப்பு சொல்லிட்ட திருப்பரங்குன்றத்திலே இந்துத்துவாவர்கள் எடுத்து வைத்த எல்லா விஜயத்தையும் எடுத்து திருப்பரங்குன்றத்தில் GR சுவாமிநாதன் விளக்கேற்ற சொன்ன இடத்தில் விளக்கேற்று இருந்தால் இதெல்லாம் சரியா வந்திருக்குமா? இதுதான் ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒத்து போகிற நடவடிக்கையா? எது ஒத்து போவது? அதிமுக மும்மொழி கொள்கை விஷயத்துல எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க? உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட மின் கட்டண உயர்வு 2 முறை உயர்த்தப்பட்டுச்சு. ஆனா அவங்க ஆட்சியில் அது இல்ல, வரிகள் நாங்க உயர்த்தல அப்படின்ற விளக்கத்தை அவங்க தராங்களே. அதாவது அவங்க ஆட்சி காலத்திலே கையெழுத்து போட்டு கொடுத்ததுன்னு பல இடங்கள்ல விளக்கத்தோட திட்டங்களோட எந்த மினிஸ்டர் வேலுமணி போனாரு, டெல்லியில உட்கார்ந்து என்ன பேப்பர்ல கையெழுத்து போட்டு வந்தாருன்னு சொல்லியாச்சு. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் படி
நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த வழிகாட்டு மதிப்பிற்கு ஏற்றாற்போல் நீங்கள் மின் கட்டணத்தையும் இந்த நம்ம வரியை உயர்த்த வேண்டும், ஆண்டுக்கு 6% உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் 15வது நிதி கமிஷன் கொடுத்திருக்கிற அழுத்தத்தின் காரணமாக அது ஏற்பட்டதை தவிர, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த வரி உயர்வு என்பது இவங்க என்ன பார்வையில பாக்குறாங்கன்னு தெரியல. வரியே உயர்த்தலைன்னா அது சிறந்த அரசாங்கமா அது அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது நீங்க கடந்த 10-15 ஆண்டுகளாக நாங்க வரியவே ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல இல்ல பெருமை. அந்த வரியை கிராஜுவலா ஆண்டுக்கு 1%, 2% தனி மனித வருமானத்திற்கு இணையாக 1% உயர்த்தி கொண்டே வந்திருந்தால் ஒரு இடத்துல ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற அழுத்தத்துக்கு நாம் அடிபணி வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க நகராட்சிக்கு கொடுக்க வேண்டிய 3500 கோடி ரூபாய் நாங்கள் பணத்தை தரமாட்டோம், நீங்கள் வரியை உயர்த்தினால் மட்டும் கொடுப்போம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிற பொழுது அப்பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்த எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு அவர்களுக்கு துணையாக இருக்கிற மூப்பனார் அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசுவது என்பது வியப்புக்குரியது. சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், மற்றவங்க முதல் சுற்று கருத்தை வாங்கிடுறேன். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், தேர்தல் காலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதுவிதமான டேர்ம்ஸ் யூஸ் பண்றாரு. கடந்த காலத்தில் மக்கள் சக்தி எங்களோட இருக்கு, மகளிர் சக்தி எங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை அதிமுக ஒரு தெய்வ சக்தி உள்ள கட்சி அப்படின்றாரு. எதன் அடிப்படையில் இந்த கருத்து? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படின்ற ஒரு பாடல், புரட்சித் தலைவருடைய பாடல். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு மக்கள் மனங்களில் அதிமுக மனசாட்சியோடு உரையாடுகிறது. இவர் பிரச்சாரத்திற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்லுகிற பொழுது அந்தந்த ஏரியாவில், இன்னைக்கு நாகப்பட்டினம் போயிருக்காருன்னு வச்சுங்க, இந்த நாகப்பட்டினம் மீனவர்கள்ட்ட அவர் பேசுகிறப்ப ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் வைக்கிறது, அதிமுக புரட்சித் தலைவி அம்மாவோட ஆட்சியோடு சேர்த்து 10 ஆண்டுகளில் அதிமுக இந்த தொகுதிக்கு இந்த மக்களுக்கு செய்த திட்டங்கள் அதை பட்டியல் போடுறாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதிமுக கொடுத்தது. சேலத்துக்கு போயிட்டாருன்னா தலைவாசல்ல 1600 ஏக்கர்ல 1600 கோடி செலவுல கால்நடை பூங்கா, இப்படி பட்டியல் போடுறாரு. பட்டியல் போடுறப்ப 68 அரசு கலைக்கல்லூரி, 17 மருத்துவக் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, குடிமராமத்து திட்டம், நடந்தாய்வாளி காவேரி, இப்படி அதிமுக ஆட்சியில் நான் என்ன இந்த தொகுதிக்கு செய்தேன், இந்த மக்களுக்கு என்ன செய்தேன். சார், இந்த சாதனைகள்லாம் 2021 சொல்லி தானே ஒரு வாக்கு சேகரித்தார். அந்த சாதனைகளை மக்கள் பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கல அப்படின்னு தானே அந்த தேர்தல் முடிவு. சார், அந்த தேர்தல் எப்படி நடந்தது, எப்படி செங்கலை வச்சுக்கிட்டு அவங்க வந்தாங்க, எதெல்லாம் சொன்னாங்க, நீட்டு விளக்குக்கு நண்பர்கள் பேசின மாதிரி அதற்கு என்னென்ன சொன்னாங்க, அதற்கு பிறகு ஆட்சி வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த மனுவை என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்ப யார் நம்முடைய வாழ்வியலோடு கலந்திருக்கிற அரசியல் இயக்க தலைவர் அப்படின்னு பட்டியல் போடுறப்ப திமுக அதிமுக மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப இது வெறும் வாய்ஜாலம் மட்டும்தான். திமுக நம்மளோடு மக்களோடு மக்களாக பயணித்து நமக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தது அதிமுக. இந்த அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய மனசாட்சியோடு பேசுறாரு. அப்ப பேசுறப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்ப உண்மையதானப்பா அவர் பேசுறாரு, இதுல என்னப்பா அரசியல் இருக்கு, இவங்க 5 ஆண்டு திமுக ஆட்சியில என்னப்பா இவங்க சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க திட்டங்கள், நீங்க இதை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பஸ் கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், அந்த மகளிருக்கு பணம் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். இதை தவிர தொலைநோக்கு சிந்தனைகள், தொலைநோக்கு திட்டங்கள், அந்த திட்டங்களை இந்த திமுக அரசு என்னப்பா கொடுத்துருக்குது. அப்ப எடப்பாடியார் பேசுறது அனப்பா சரி, வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி அதிமுகவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, திமுக ஆட்சி குடும்பத்திற்கான கட்சி ஆட்சி, இப்படின்ற ஒரு பட்டியலை விமர்சனத்தை பொதுமக்கள் வைக்கிறாங்க. அப்ப அதிமுகவிற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. போற இடமுச்சோடு பொதுச் செயலாளர் மக்கள் எந்த அளவு வரவேற்பு கொடுக்கறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதாவது இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மாநில உரிமைகளை பலவற்றை என்டிஏ அரசு, குறிப்பாக பாஜக அரசு மறுத்து இருக்கு. அதனால இதுதான் மையப்பொருள். இந்த மையப்பொருள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட பேசுவாரா? குறிப்பாக மும்மொழி கொள்கையை உடனே அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ சொல்லுது, இதை பற்றி பேசுவாரான்னு கேட்கிறாரு.
இப்ப அடுத்ததாக சிஏஏ சட்டத்துல கூட்டணி தர்மத்திற்காக நான் நிலைப்பாடை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுகவுடைய உறுதியான கொள்கையை கடைபிடிக்க முடியுமா? சார், இது திமுகவுடைய நரித்தந்திரமான அரசியல். 5 ஆண்டு திமுக ஆட்சியில இவங்க சொன்ன கிளிப்புள்ள சொன்னதே சொல்லு கிளிப்புள்ள மாதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பந்த தூக்கி ஒன்றிய அரசு மேல போட்டுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக இருந்தப்பையும் பாஜக மேல இருந்தாங்க. அப்ப அதிமுக அதே பாஜகவோட அரசோடு இணக்கமாக இருந்து இங்க கொண்டு வந்த திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல பாஜகவோடு இணைந்து இணக்கமாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க? நீங்க சிவகுமார் கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் அவரை கூட்டிட்டு இன்றைக்கு பரப்புரை செய்கிறீங்க, நல்ல உறவாடுறீங்க. நமக்கான காவிரி நீரை உங்களால பெற்றுத்தர முடிந்ததா? மேகதாது அணையை உங்களால தடுக்க முடிஞ்சுதா? இப்ப அதாவது நீங்க எதுவுமே இவங்க செய்யல. இந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு குறை மட்டும் சொன்னாங்க, நிதி தரல, அதனால எங்களுக்கு அரசாங்கம் நடத்த முடியல. அந்த குறைய திமுக மட்டும் சொல்லலையே. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக கூட்டிலிருந்து வெளிவந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சார்ந்த